இது ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஒரு எம்பரசிங்கான ஒரு இது இந்த ஏற்புரைன்றது. நம்ம படைப்பை மற்றவங்க பாராட்டும் போது உட்காந்து பார்க்குறதே கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே செம்ம சந்தோஷமாக இருந்தாலும் வெளியே கூச்சமாக இருக்கும். அதை ஏற்றுக்கிட்டு ஏற்புரை கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் கூச்சமான ஒரு விஷயம். ஸோ நான் ஃபேஸ்புக்கில் எழுதுறது மாதிரி முதல்ல இங்கே இருக்கிற மூத்த ஆளுமைகளுக்கு ஒரு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன். கார்த்தி தோழர் வந்து நான் ரொம்ப ரீசெண்டாக தான் தெரிய வந்தார். பாலக்காடு நாங்கள்லாம் ஒன்றா ஒரு ட்ரிப் போனோம். ஃபெரோஸ் தோழர் நாங்கள் எல்லாருமே. ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர் இருந்தார். எங்கள் ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீன் ஆகிட்டு இருந்துச்சு. முன்னாடி ஒருத்தர் மேடையில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தார். வர்றவரை நிப்பாட்டி எனக்கு உங்களை மாதிரியே ஒரு ஃப்ரெண்டு இருந்தாருங்க அப்படின்னாரு. அப்படி சொல்ல கூட ஓகே, ஏன்னா என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கீங்கன்னா, பாவம் இப்போ தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னாரு. இப்படி ஒருத்தர் அறிமுகப்படுத்தி நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ ஆமாம். ஸோ வந்து எனக்கு வந்தோடனே ஃபெரோஸ் தோழரும் சரி, கார்த்திக் தோழரும் சரி என்கிட்ட சாரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ இன்னொரு தோழர் இறந்துட்டாப்புல, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் பொதுவாகவே நம்ம சில ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம ஸ்க்ரீனிங் போகும்போது நம்மளை வேறு மாதிரி வரவேற்பாங்க, சீஃப் கெஸ்ட் மாதிரி வரவேற்பாங்க. ஸ்க்ரீனிங் மெட்டீரியல்லாம் ஏற்கனவே ரெடியாக இருக்கும். இங்கே நான் தான் வந்து போட்டு பார்த்து பென்ட்ரைவ் இது பண்ணிட்டு இருந்தேன். பென்ட்ரைவ் காப்பி நான் தான் காப்பி பண்ணி இது பண்ணேன். இதுக்கு வந்து அவங்க மன்னிப்பு கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபார் 2 ரீசன்ஸ். ஒன்று, நம்ம எங்கேயும் மேலெல்லாம் போயிடல, இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோல் மேலே கை போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இன்னொன்று, எனக்கு இப்படி இருப்பாங்க. இப்போ இங்கே இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் பலருமே நமக்கு ரொம்ப தோழமையான, அதில் தோழர்கள்லேயே வியந்து பார்க்கக்கூடிய தோழர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க மத்தியில் இப்படி பூனை கத்திட்டு பேசுகிற அனுபவம் வந்து எனக்கு வந்து வேறு நீங்கள் எந்த வெளிநாட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனாலும் கிடைக்காது. எனக்கு இது வந்து 2 இடத்துல தான் கிடைக்கும். ஒன்று இங்கே, இன்னொன்று பெரியார் திடலில். இந்த 2 இடம் தான் கிடைக்கும். இங்கேயாச்சும் கூட தோழர் வந்து வரீங்களான்னு கேட்டாங்க. பெரியார் திடலில் வந்து அவர் பிரின்ஸ் தோழர் வந்து நம்ம இப்போ கடன் வாங்கிட்டா கடன் கொடுத்தவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நாளைக்கு ஒரு இது இருக்குங்க, உங்கள் படம் போடுறவங்க வந்துடுங்க, அவ்வளோதான். அப்படி தான் அந்த கான்வர்சேஷன் இருக்கும். நாங்கள் சொல்லுவேன், நம்ம கிட்டத்தட்ட பெரியாருக்கு நம்ம கடன் பட்டவங்க தானே, அதனால தான் இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரா தோழர் வந்து அவருடைய அந்த மௌனத்தின் சாட்சியங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நாவல். நான் வந்து தமிழில் நான் படித்த எனக்கு ரொம்ப மிகச்சிறந்த 5 நாவல்கள்லாம் அதில் ஒரு கண்டிப்பாக அந்த நாவல் இருக்கும். நான் அதை படித்த அத்தனை வாய்ஸ் நோட் போட்டேன். அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஒரு வாய்ஸ் நோட் என்னால் முடிக்க முடியல. ஒன்று முடிச்சப்பறம் பார்த்தா இன்னொரு மேட்டர் ஞாபகம் வருது, போட்டுக்கிட்டே இருந்தேன். அதை படித்து நிறைய பேர் வந்து கண்ணீரோடு எழுதின பதிவுகளை நான் பார்த்துருக்கேன். அவர் அதுக்கப்புறம் எழுதின அந்த மயானக்கரியின் வெளிச்சம் புக்கு வந்து நான் வாங்கினேன். அவர் புக்குன்றனால தான் உடனே வாங்கினேன். அந்த முதல் கதை மட்டும் படித்தேன். அந்த பாலத்தில் ஒரு கதை நடக்கும். இப்போ வரைக்கும் அந்த புக்கு, அந்த கதைக்கு அப்புறம் நான் வந்து போவே இல்லை. அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். என்னை வந்து அந்த கதை வந்து ரொம்ப ஹாண்ட் பண்ணிடுச்சு. அந்தளவுக்கு ஹாண்டிங்காக இருந்துச்சு. அதை பற்றி நிறைய பேர் வந்து அழுது பதிவுலாம் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த கட்டங்காப்பி பற்றியும் படித்த சில பேர் அழுது பதிவு போட்டாங்க அப்படின்னு அவர் போட்டிருந்தார். ஸோ இந்த மனுஷன் இதே வேலையை தான் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற கூட. ஆமாம், அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனால் எனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா, எங்களுக்கு நம்ம சினிமாவில் இருக்கிற நம்ம தோழர்கள் இருப்பாங்களே, நம்ம ஐடியாலஜி தோழர்கள், எங்களுக்குள்ளே பேசும்போது நாங்கள் வந்து இலக்கியத்தை பற்றியும் நம்ம விமர்சனபூர்வமாக அணுகணும்ல. அப்படி அணுகும்போது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வழக்கம் முன் வைப்போம். இலக்கியம் வந்து கான்டெம்பரரி இஷ்யூஸை தொடுறதே இல்லை, பழைய காலத்தை பற்றியே பேசுது. ஆனால் சினிமா தான் பார்த்திங்கன்னா கான்டெம்பரரி இஷ்யூஸை தான் தொடுது. ரெண்டுமே நமக்கு ரொம்ப நெருக்கமான ஆர்ட் ஃபார்ம் தான். இதை வந்து நம்ம கம்ப்ளைண்டாக வச்சுக்கிட்டே இருப்போம். நீங்கள் ஒன்று அந்த காலத்துக்கு போயிடுறாங்க, வேறு ஏதோ காலத்துக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி இது எங்களுக்குள்ளே ஒரு இதை வச்சுட்டே இருப்போம். அப்போது அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸில் அந்த தோழர், அவர் இயக்குனர் தான், அவர்கிட்ட நான் வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணுற சில படைப்பாளரில் ஹீரா தோழரும் ஒருத்தர் இருந்தார். அந்த மௌனத்தின் சாட்சியங்கள் வந்து கான்டெம்பரரி கிடையாது, அது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆனால் அது வந்து இன்னுமே அது வந்து ரெலவெண்ட்டான ஒரு கதை. அவர் அதுக்கடுத்து எழுதின கதைகளுமே ரொம்ப ரெலவெண்ட்டான கதை. ஸோ அந்த ரெலவெண்ட்டான லிட்ரேச்சர் வந்து நமக்கு ரொம்ப 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 அவசியம். அதை பண்ணிகிட்ருக்கிற ஒரு படைப்பாளர் ஹீரா. அதுக்கப்புறம் அந்த மௌனத்தின் படித்தப்பறம் நான் இன்னொன்று சொன்னேன், இது வந்து நம்ம படமாக கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டு சொன்னேன். ஆனால் இப்போ இருக்க சூழலில் கண்டிப்பாக அதை ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. ப்ரொடியூஸ் பண்ணாலும் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஆனால் வேறு தளங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து தோழர் கூட அந்த மயானக்கரை வெளிச்சம்ல அந்த முதல் கதையை வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக எடுக்கணும். தாமிய காசா மாதிரி அமைப்புகள் அதுக்கு வந்து க்ரௌட் ஃபண்ட் பண்ணி ஏதோ ஒரு வகையில் வந்து
கட்சி சிபிஎம் எல்லாமே இருக்காங்க. இவங்க இந்த மாதிரியான படைப்புகள் உருவாக்குறதுக்கு ஏதோ ஒரு வெளியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கான மேடைகள் போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க, அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் படைப்புகள் உருவாக்குறதுக்கும் அவங்க நம்ம இறங்கணும். அதுதான் கவுண்டர் அட்டாக். ஏன்னா இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்து இப்போ நீங்கள் 2015-16 அப்புறமே பார்த்தீங்கன்னா அத்தனை படம் வந்திருக்கும். அதில் ரொம்ப சில படங்கள் தான் கிளிக் ஆகிருக்கும். ஆனால் வந்து அவன் பாருங்கள் விடாமல் வந்து அதை எடுத்துக்கிட்டே இருப்பான். நம்ம அதுலேருந்து ஆக்சுவலாக கற்றுக்க வேண்டிய ஒன்று இருக்க தான் செய்யுது. எல்லாருமே துரந்தர் பற்றி பேசினாங்க. துரந்தர் வந்து அது ஒரு ப்ரொபகேண்டா படம் தான். ஆனாலுமே ரொம்ப எங்கேஜிங்காக வெல் மேட் வெல் கிராஃப்டட் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை நம்ம கற்றுக்கணும். நம்ம வந்து இப்போ நம்ம ஊரில் வர படங்கள் வந்து இடதுசாரி அரசியலை பேசுது. ஆனால் பேசுது. சினிமா வந்து பேச்சு மொழி கிடையாது, பேச்சு ஊடகம் கிடையாது. அது வந்து ஒரு விஷுவல் ஆர்ட் அது. ஸோ அந்த கிராஃப்டை கற்றுக்கிட்டு இது பண்ணணும். இதுக்கு வந்து இங்கே இருக்கிற அமைப்புகள் ஏதோ ஒரு வகையில் ஒரு வெளி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றத இது மூலமாக நான் கேட்டுக்கிறேன். அடுத்து நான் படம் பண்ணுறது பற்றி சொன்னாங்க. நம்ம மேலே அக்கறையில் தான் சொல்கிறாங்கன்றது எனக்கு புரியுது. கண்டிப்பாக நான் படம் இந்த வருஷம் வந்துடும் படம். ஆனால் எனக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் வந்து எந்த வகையிலுமே திரைப்படங்களுக்கு குறைவான ஒரு ஆர்ட்டாக நான் நினைக்கவே மாட்டேன். இது வரைக்கும் என் ஷார்ட் ஃபிலிமை யூஸ் பண்ணி நான் சினிமா வாய்ப்பு தேடினதே கிடையாது. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ன்றது சினிமாவுக்கு போகிறதுக்கான படிக்கட்டு அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன். அது வந்து இட் இஸ் அன் ஆர்ட் பை இட் செல்ஃப். தன்னிலேயே அது வந்து ஒரு முழுமையான ஒரு ஆர்ட் தான். இப்போ நம்ம வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதுகிறோன்னா அதை படிச்சுட்டு யாருமே அடுத்து எப்போ நாவல் எழுதுறீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு வேறு ஆர்ட். எனக்கு பிடிச்ச நாவல் எழுத போகிறேன், இல்லைன்னா சிறுகதை எழுத போகிறேன். அதே மாதிரி தான் அந்த கதை தானே பண்ணுது. இப்போ தொலை சொன்ன மாதிரி மௌனம் சாட்சி ஏன் நாவல் ஆச்சுன்னா அது ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. அதே சின்னதாக இருந்தால் அவரும் சிறுகதை எழுதியிருப்பார் இல்லையா? அதே மாதிரி தான் ஷார்ட் ஃபிலிம். நான் வந்து இப்போது இந்த சூப்பர் ஹீரோ இறையும் எடுத்தது வந்து நான் லேபிள் எழுதின வீரப்பன் சீரீஸ் நான் எழுதி க்ரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எடுக்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் மறுபடியும் ஷார்ட் ஃபிலிம் பெரிய பெரிய படம் பண்ணியாச்சுன்னா, எனக்கு பெரிய படம் பண்ணப்புறமும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. உலகம் ஃபுல்லாக பல பேர் பண்ணுறாங்க. தோழர்லாம் ஜாஃபர் பனாகிலேருந்து ரொம்ப மிகப்பெரிய டேரக்டர்ஸ் எல்லாமே ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா வணிக சினிமாவில் இருக்கக்கூடிய சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் இல்லை. நம்ம லிமிட்டேஷனே இல்லை. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். பிஸ்னஸ்க்காக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம அந்த திரைப்படம் அப்படின்ற அந்த கலையோடைய லிட்ரரி ஃபார்ம் வந்து ஷார்ட் ஃபிலிமில் தான் இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ வந்து எனக்கு பட்ஜெட் இல்லை. நம்ம வந்து 20,000-30,000 படம் பண்ணுவோம். காசு வந்தால் 2 லட்சம் படம் பண்ணலாம், 5 லட்சத்தில் படம் பண்ணலாம், இல்லைனா அட்லீஸ்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு பண்ணலாம். ஸோ குறும்படங்கள் வந்து எடுத்துகிட்டே இருக்கணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ இந்த இறை ஏன் எடுத்தோன்னா, முன்னாடிலாம் நான் ஃபேஸ்புக்கில் வந்து ரொம்ப தீவிரமாக களமாடிட்டுருப்போம். அதுக்கப்புறம் போக போக ரொம்ப குறைஞ்சிச்சு அது. நம்ம மேலே அக்கறை உள்ள தோழர்கள் அட்வைஸ் பண்ணியும் சில நேரடி அனுபவங்கள் நம்ம வந்து என்னென்னா ரொம்ப ஒரு பிட்டர் ட்ரூத் தான் இது. நம்ம யாரெல்லாம் ஃபேஸ்புக்கில் அடிக்கிறோமோ அவன்லாம் எங்கே உட்காந்துருக்கான்னா நம்மளை தேர்வு பண்ண வேண்டிய இடத்துல தான் உட்காந்துருக்கான். சில படங்கள் வந்திருக்கும், நம்ம அந்த படத்தை பற்றி கிளின்னு கிழிச்சிருப்போம். இப்போ கந்தன் மலமேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறது சில வருஷத்துக்கு முன்னாடி. இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட ஆள், குறிப்பிட்ட இயக்குனர், குறிப்பிட்ட அந்த மாதிரி அப்படிப்பட்ட படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குனர் பற்றியோ அந்த மாதிரி அரசியல் தலைவர்களை பற்றியோ நம்ம வந்து பயங்கரமாக எழுதியிருப்போம். நான் எழுதியிருக்கேன் படங்களை பற்றிலாம் அப்படியே கிழிச்சு எழுதியிருக்கோம். அப்படி எழுதிட்டு கதை சொல்ல போகும்போது, நான் கதை சொல்கிற ஒரு 3 பேர் வழக்கமாக இருப்பாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸில். யாரை போட்டு அடின்னு அடித்தோமோ அதில் ஒரு ஆள் தான் அங்கே உட்காந்துருக்காரு, கதை சொல்ல உட்காந்துருக்காரு. நான் கேட்க உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட உடனே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. எப்படி நான் 2 மணி நேரம் கதை சொன்னாலும் அவன் வந்து வெளியே அனுப்ப தான் போகிறான், தெரிஞ்சே சொல்லிவிட்டு நான் வெளியே வந்தேன். ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள், அப்போ நண்பர்களோட அட்வைஸ்லாம் சேர்ந்து முகநூலில் எழுதுறதை முழுக்க குறைச்சாச்சு. அப்ரிஷியேஷன் போஸ்ட் மட்டும் தான் போடுறது. நல்லா இருக்குண்ணா, நல்லா இல்லைன்னா அமைதியாக இருந்துடுறது, இப்படி தான் போடுறது. அப்படி ரொம்ப சமகாலத்தில் சில வருடங்களாகவே நமக்கு ரொம்ப ஹர்ட்டான விஷயம் வந்து 2 தான். ஒன்று வந்து இந்த போர், இன்னொன்று இந்த ஆணவ கொலைகள். இது வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அவுட் வந்து ஃபேஸ்புக் தானே, எழுதுறது தானே. எழுதிடணும், அப்படியாச்சும் நமக்கு தூக்கம் வந்துடுமா அந்த இரவு அப்படின்றதில் எழுதணும்னு சொல்லி கை அப்படி துடிக்கும், கஷ்டப்பட்டு அதை வந்து பிடிச்சி வச்சுப்போம். அப்போது எழுத முடியாமல் வேறு எதில் வெளிப்படுத்தலான்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆர்ட் வந்து சினிமா தான். அப்போது நம்ம இந்த எல்லா கோவத்தையும் எல்லா ஆதங்கத்தையும் நம்ம ஆர்ட் மூலமாக வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி எடுத்த முடிவு தான் அந்த இறை ஷார்ட். இதுதான் இதோட பேக்ரவுண்டு. அதுக்கப்புறம் நம்ம இந்த தமிழ்நாடு சூழல் பற்றி சொன்னாங்க. நான் வளர்ந்தப்போனா ரொம்ப பெருசாக இல்லை. இப்போது ரொம்ப ரீசெண்ட் டேஸில் கூட என் நண்பர்களில் வந்து யார் கிறிஸ்டியன் யார் முஸ்லீம்னு எனக்கு தெரியாது. மைண்டை நிற்காது. எப்போ தெரியுமா தெரிய வரும், கிறிஸ்மஸ்னால் கேக்கு கேட்குறதுக்காக யோசிப்போம், பிரியாணி கேட்குறதா யோசிப்போம். இவன் தான் நம்ம கிறிஸ்டின் ஃப்ரெண்டுன்னு அப்போ தான் தோணும். ரம்ஜானுக்கு பிரியாணி கேட்குற யோசிக்கும் போது தான் இவன் நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்டுன்னு தோணும். இப்படி சூழலில் தான் நம்ம வளர்ந்தோம். அட்லீஸ்ட் இந்த ஜென்ரேஷன், எங்கள் ஜென்ரேஷன் சொல்கிறேன் இல்லை எங்கள் இப்படி தான் வளர்ந்தோம்.
இப்போ இருக்குமோ இப்போ எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கும்போது அது நமக்கு ஒரு ஒரு வழி தரும்ல. இது எல்லாமே மாறி இது எல்லாமே கலையில் வெளிப்படுத்தப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம மீரா கருவன் சொன்ன இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் என்கிட்ட கேட்டார். அவர் வந்து கேட்கும்போதே இதில் ஒன்றும் நம்பிக்கை இருக்கிறதோட சும்மா பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு கேட்டால் நானும் கொடுத்தேன். அவர் ஏன் எவ்வளோ பயந்து போய் படம் கேட்டார்னு இப்போ அவர் பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு. அந்த 600 படம் பார்த்து இது பண்ணிருக்காரு. படித்து முடிச்சு ஒரு இந்த தார்விஷ்கின் கவிதை போல் இருந்துச்சு அப்படின்னு நினச்சார். எனக்கு தார்விஷ் யாருன்னு தெரியாது. எனக்கு தார்விஷ்ன்றதான் பேரா இல்லை தார்விஷ்கின் அப்படின்றது பேரானே எனக்கு குழப்பமாக இருந்துச்சு. அவர் தமிழில் வேறு எழுதி அனுப்பிச்சார். தமிழில் கூகுளில் தேடினா வரல. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அவர் வந்து இந்த பாலஸ்தீன கவிஞர் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவரை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கும் ரொம்ப நன்றி தோழர். அதுக்கப்புறம் இந்த எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமான ஒரு அனுபவம் இருந்துச்சு. என்னென்னா யூஸ்வலாக ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் இது ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான். ஸ்டில் இது வந்து ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான், காசு போட்டிருக்காரு. அவர் காசு வரணும் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இந்த படம் வந்து பங்களாதேஷ் டாக்காவில் வின் பண்ணுச்சு. வின் பண்ணதில் கிட்டத்தட்ட 80% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரைஸ் மணியாக கிடச்சிருச்சு. ஸோ வந்து இது வணிக ரீதியாகவும் வெற்றி படம் தான் இந்த படம். இப்போ இன்னொரு ஒரு ஈஸி வே என்னென்னா அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அந்த யூடியூப் சேனலில் போடுறது இன்னும் ரொம்ப ஈஸியானது. அவருக்கு மானிட்டைஸ்டு சேனல் தான். ஸோ ஈஸியாக வந்து இந்த போட்ட பணத்தை அதில் எடுத்துட முடியும். அப்போ நாங்கள் என்ன சொன்னோன்னா இப்போ உடனே அது போடலாமான்னு பேச்சு வரும்போது இல்லை சில ஃபெஸ்டிவல்ஸ் நான் மைண்டில் வச்சுருக்கேன், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து போடலாம், 1 வருஷம் மாட்டோம் போடலாம் அப்படின்றது. அப்போ வந்து 1 வருஷம் ஆச்சுன்னா இந்த படம் உருவாகிற டைமில் வந்து அந்த காசா பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடாதா அப்படின்னு டாபிக் வரும்போது நாங்கள் வருத்தத்தோடு என்ன சொன்னோன்னா, இல்லை இது 1 வருஷத்துக்கு அப்புறமும் இது ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். இது ரொம்ப வலி மிகுந்த ஒரு உண்மை. இது 1 வருஷத்துக்கு அப்புறமும் ஆணவக்குள்ளே நிற்க போகிறதில்ல, போரும் நிற்க போகிறதில்ல. ஸோ வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எங்களுக்குள்ள டாக் போச்சு. அது ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனால் அது ரொம்ப ஒரு உண்மைன்றது இன்றைக்கி காலையில் கூட புருவானது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அது அடுத்து இது வந்து அந்த ஒரு இன்னொரு நண்பரை வச்சு தான் இந்த படத்தை வந்து நான் பிளான் பண்ணேன். அந்த சிங்கிள் ஷாட்டுன்றது போக தான் எவால்வ் ஆச்சு. முதல்ல வந்து எழுதின வெர்ஷனில் ஹீரா தோழரும் ஃபெராஸ் தோழருக்கும் அனுப்பிச்சோம். ஃபஸ்ட்டு வெர்ஷனில் வந்து 7 கட் இருக்கும், மொத்தம் 7 ஷாட்டு. அதில் வந்து இப்போ இந்த ஃபோன் கீழே விழுற மாதிரி இருக்க இடத்துல இருட்டாயிடும். அதுக்கப்புறம் ஒரு கட்டில் இருட்டில்னு ஃபோன் எடுத்து மேட்ச் பண்ணிப்போம். அப்படிங்கிற மாதிரி சீட் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பிளானு. என்னோட நண்பர் தான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனை வச்சு தான் ரிஹர்சல் பார்க்கும். ரிஹர்சல் பார்க்க தான் நம்ம மைண்டில் வந்து அந்த படம் கொஞ்சமாச்சும் முன்னாடி ப்ளே ஆகும்ல. அப்படி பார்க்கும்போது அப்படி சீட் பண்ணுறது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு, தப்பாக இருந்துச்சு. அப்போ அந்த 7 கட்டு வந்து 4 ஆச்சு, 3 ஆச்சு, 2 ஆச்சு. அதுக்கப்புறம் இல்லை ஒரே ஒரு ஷாட்டில் தான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணோம். ஏன்னா இந்த கதை நடக்கிறது அந்த சூழல் செட்டிங்கே வந்து ஒரே ஷாட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது. இன்னொன்று நம்ம வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுன்றனால நாங்கள் வந்து ஒரு வார் ஜோனுக்கெலாம் போகல. நீங்கள் பார்த்த இடம் வந்து ஒரு பழைய போலீஸ் ஸ்டேஷன். அது இயல்பாகவே அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து இந்த பெரிய ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி அந்த குண்டு போடுற மாதிரி புகையெல்லாம் எதுவும் போடல. ஸோ ரொம்ப லிமிட்டடாக கிட்டத்தட்ட ரொம்ப சின்ன ஃப்ரேமில் கொஞ்சம் பட்ஜெட்னால சில விஷயங்கள் பண்ணாமல் இருக்கும். அப்போ நம்ம எதில் ஆத்தென்டிக்காக உண்மையாக இருக்க முடியும்னா நம்ம உழைப்பனை போடுற நமக்கு எந்த சங்கடமும் இல்லை, செலவு இல்லை அதுக்கு. ஸோ அப்படி சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறது தான் நம்ம ஆத்தென்டிக்காக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது சிங்கிள் ஷாட்டாக மாறிச்சுது. அப்படி மாறினதுக்கப்புறம் அவர் அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருந்தால் கண்டிப்பாக பிக்கப் பண்ணுறப்பாப்பில். ஆனால் மண்டே வந்து நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பணும்னு சொல்லி திங்கக்கிழமை ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிற லாஸ்ட் டேட்டு, வெள்ளிக்கிழமை ஷூட்டிங். இதுக்கு வந்து எடிட்டிங் இல்லை, மியூசிக் இல்லை. ஸோ வெள்ளிக்கிழமை ஷூட் முடிச்சுட்டு அந்த நீங்கள் எடுக்கிற வீடியோ ஃபைல் தான் உங்களோட ஃபுட்டேஜ், எடிட்டே இல்லை. அப்படியே நீங்கள் வந்து மியூசிக் அனுப்பிச்சிடலாம், சவுண்டுக்கு அனுப்பிச்சிடலாம். இன்னொன்றத்தை நம்ம வந்து டைட்டில்லாம் போட உட்காந்துடலாம். இதுதான் பிளான். ஸோ ரொம்ப கம்மியான டைம் இருந்தனால தான் நானே நடித்தேன். நான் நடிக்கிறதையும் சும்மா ரஃப்பாக ஒன்று எடுத்து இவங்களை அனுப்பிச்சேன். சில ரொம்ப நெருங்கிய நண்பருக்கு அனுப்பிச்சு இது ஓகேவா கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டதுப்போ நடித்தேன். ஸோ வந்து ஒரு இந்த அவங்க சங்கிகள் ஒரு படம் எடுத்தாங்க, ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் மாதிரி. அது மாதிரி நான் இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் ஆக்டராக தான் வந்து எனக்கு தவிர நடிக்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லை. எனக்கு எடுத்த விதம் எனக்கு ரொம்ப சந்தோஷமானது என்னென்னா, இந்த இண்டி சினிமாஸ் இருக்குல்ல, இண்டி ஃபிலிம்ஸில் தான் அந்த வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வந்து பல விஷயங்களை வந்து ரொம்ப உண்மையாக ராவான தன்மையோடு சொல்லலாம். இப்போ இந்த படம் போன பல ஃபெஸ்டிவல்ஸில் வந்து நான் சில ஃபெஸ்டிவல்ஸ் போயிருக்கேன், சில இதுக்கும் போக முடியல. அங்கெல்லாம் வந்து நிறைய செலவு பண்ண படங்கள்லாம் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்த படம் போய் நிற்கிதுன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். இது நான் சொன்ன மாதிரி நாங்கள் செவ்வாப்பேட்டைன்னு ஒரு ஊர், நான் வளர்ந்த ஊர் தான், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே போய் நாங்கள் வந்து இந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டில் மேக்கப்லாம் போட்டுட்டு வண்டியில் ஏறி நேராக போய் அந்த பழைய போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட வண்டியில் இறங்கிட்டு உள்ளே போயிட்டோம்.
ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு தொடருது. நீங்கள் கேட்டிங்களே ஒரு ஃபோன் வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட ஃபோனு. அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு லாகின் பண்ணணும் 12:30 மணிக்கு. நாங்கள் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிக்கிறோம். ஸோ வந்து 2:30 மணி 2:30க்குள் முடிங்கன்னு அவர் சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் வேறு. ஸோ வந்து நிறைய டேக்ஸ் போச்சு. ஆப்வியஸாக அதை நம்ம ஒரு பெரிய கஷ்டமாக சொல்லிக்க முடியாது. அதுதான் ப்ராசஸ்ஸு. என்னென்னா ஃப்ரண்ட் கேமராவில் அந்த ஃபோன் யாரை கொடுத்தானோ அந்த பையன் இன்னொரு கேமரா கொடுத்து நிச்சயமாக மேக்கிங் ஏறா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். எல்லாம் எடுத்துகிட்டு கடைசியில் இப்போ 9.5 நிமிஷம் ஆக்சுவலாக ஃபுட்டேஜ் 7.5 நிமிஷம் வந்து இப்படி திரும்பும்போது வந்துட்டானுங்க டயலாக் வரும். அது திரும்பும்போது பார்த்தா பின்னாடி அவர் நின்றுருக்கார். அவர் நின்று மேக்கிங் எடுத்துகிட்டு இருக்கார். அவர் ஆரோ கலரில் இப்படி வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு. அண்ட் இப்போ படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணேன், ஹீரா தோழரும் இங்கே இருக்கிறனாலேயோ என்னன்னு தெரியல, டக்குன்னு ரியலைஸ் ஆச்சு. இதோ டயலாக் வரும், ஏதோ யாரோ சொல்லுவானுங்க, நம்ம வந்து இறங்கி கை போய் கால் போய் லைஃபே போய் பண்ணுவோம் நிலை வரும். நான் இப்போ என்ன ரியலைஸ் பண்ணுறேன்னா, மௌனத்தின் சாட்சியங்கள்லேருந்து அது இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அது அது ஏதோ ஒரு வகையில் உள்ளே அது நமக்குள்ளே போயிருக்கு. ஏன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படைப்பு. அதில் இப்படி தான் இருக்கும். அது வந்து இந்து முஸ்லீம் அப்படின்னு யார் சைடுமே இருக்காமல் 2 சைட்லையுமே ஏவி விடப்படுறவன் லைஃப் வந்து அழிஞ்சிரும். எவன் ஏவி விட்டானோ அவன் வந்து பயங்கரமாக இருப்பான்ல. இதுதான் இதுலேருந்து வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ வந்து தோழர் உங்கள் படைப்பு என்னை ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்றதை நான் உணர்றேன். இப்போது அண்ட் வழக்கமாக இப்போ நம்ம பார்க்குற படங்கள் குறும்படங்களை பற்றி தோழர் சொன்னார். அதில் நான் பார்க்குற இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, சினிமாவிலேருந்து சினிமா எடுக்கிறது. அப்படி எடுத்தால் அந்த படம் வந்து நல்லா வராது. மிஞ்சி போனால் நீங்கள் வந்து எவ்வளோ கோடி கொட்டி எடுத்தாலுமே ஃபில்மியாக வருமே தவிர சோல்ஃபுல்லாக வராது அப்படின்னு நம்புகிறேன். நம்ம லைஃப்லேருந்து வரணும், இல்லைனா எக்ஸ்டெண்டட் லைஃப் மாதிரி புத்தகங்கள்லேருந்து வரணுமே தவிர சினிமாவிலேருந்து சினிமா வரக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். நான் வழக்கமாக சினிமா பற்றி பேச போகிற இடத்துலலாம் ஒரு 3 விஷயங்களை தான் சொல்லுவேன். ஒன்று, ஒரு படத்துக்கு எது ரொம்ப முக்கியம்னா நான் நினைக்கிறது ரைட்டிங் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எ ஃபிலிம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப நல்லா எழுதிட்டா நீங்கள் சுமாராக அப்படி எடுத்தால் கூட ஒரு படம் தப்பிச்சிடும். ஆனால் நல்லா எழுதலைன்னா நீங்கள் கோடிகள் கொட்டினாலும் அந்த படம் வந்து காலியாகிடும். இதுக்கு வந்து வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் உதாரணங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அடுத்து 2வது வந்து ஃபிலிம் லாங்குவேஜ். எப்படி வந்து நம்ம பேசுகிற தமிழ் ஒரு மொழியோ அதே மாதிரி சினிமா ஒரு மொழி. அந்த மொழியில் சொல்லும்போது தான் அதோட வீரியம் வந்து அதிகரிக்கும். ஸோ நான் அதெல்லாம் சொன்னேன், இப்போ துரந்தர் மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல லாங்குவேஜில் எடுத்திருக்காங்க. நம்ம அதையும் கற்றுக்கணும். அதனால தான் நம்ம அமைப்புகள் வந்து அப்படி ஒரு களத்தை அமைக்கணும் அப்படின்னு நான் வேண்டுகோளாக வச்சேன். 3வது அரசியல் இல்லாத படைப்புகளே இல்லைன்னு சொல்லி நான் நம்புகிறேன். எல்லா ஆர்ட்டுமே பொலிட்டிக்கல் தான். யாராச்சும் ஒருத்தர் வந்து இது மசாலா படம் தானே, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் தானேன்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப விஷமத்தனமான கருத்து அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மசாலா படங்கள் தானே, அதில் என்ன பாலிட்டிக்ஸ்னு கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ் சமூகத்தோட இந்திய சமூகத்தோட பொது புத்தியாக நீங்கள் கருதுகிற எல்லா விஷயங்களுமே மசாலா சினிமாக்களால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கும். இப்போ திருநங்கைகளை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லி கூப்பிட்றோம் நம்ம, அதிலிருந்து பெண்ணடிமைத்தனம், ஒரு பொண்ணு வந்து உன் லவ்வை ஒத்துக்கலைன்னா அவள் கெட்டவ, அவள் பின்னாடி போகலாம், அவள் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாப்பாரு அப்படின்னு சொல்கிறது, ஸ்டாக் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம ஒரு பொது புத்தி இருக்குல்ல, அதை கட்டமைக்கிறது வந்து இந்த மாதிரியான சினிமாக்கள் தான். ஸோ இந்த பாலிடிக்ஸை நம்ம ரொம்ப ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் ஹீரா தோழர், ஃபெரோஸ் தோழர் மாதிரி நிறைய தோழர்கள்ட்ட வந்து நம்ம படைப்பு சரியாக இருக்கா இல்லையான்றதை நான் அப்பப்போ கிராஸ் செக் பண்ணிப்பேன். ஒரு விஷயம் என் மனசில் வந்து அந்த பசுமரத்தாயின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி 15 விஷயம் இருக்குது. சின்ன பசங்கிட்ட ஒரு 5வது படிக்கிற மாதிரி பசங்கிட்ட ஒரு சர்வே மாதிரி எடுக்கிறாங்க. நிஜமாக நடந்தது. என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு தீவிரவாதியோடைய படத்தை வர அப்படின்றதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். அதில் வந்து 95% மாணவர்கள் குட்டி பசங்க வரைஞ்ச முகம் வந்து ஒரு இஸ்லாமியரோட தோற்றம். இது வந்து உண்மையாக நடந்தது. இது எவ்வளோ பெயின்ஃபுல்லான விஷயம் பாருங்கள். எப்படி அந்த ஒரு 5வது படிக்கிற பசங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்போஷர் இருக்கும்? நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டாங்க, ஆப்வியஸாக நியூஸ் பார்க்க மாட்டாங்க, புக்ஸ் படிக்கிறது இல்லை. அப்போது இது நான் சொல்கிறது பல வருஷம், இப்போது ரீல்ஸ்லாம் வருது, பல வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரே எக்ஸ்போஷர் வந்து சினிமா மாதிரி விஷுவல் மீடியம் தான். ஸோ அந்த விஷுவல் மீடியம் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆழமான டக்குன்னு மறையாத பல விஷயங்களை உள்ளே போய் புகுத்த வல்லது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம புகழை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயம் அப்படி தப்பாகிடுச்சுன்னா ரொம்ப பெரிய, அதை நீங்கள் மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணவே முடியாது அப்படிப்பட்ட தவறுகளை. அதனால தான் இவங்ககிட்டலாம் தொடர்ந்து வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பட் இது டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்ற ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து சாதியை பற்றி ஒரு படம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சாதி மேலே ஒரு பற்றுமே இல்லை. நான் சாதிக்கு அப்பாற்பட்டு இருக்கேன். ஸோ ஒரு சாதி படம் என்ன பாதிக்காது. ஸோ அந்த படம் நல்லா இல்லை நான் சொல்கிறது வந்து விஷயமே கிடையாது. யார் சாதினால் கொம்பு செய்யப்பட்டிருக்கானோ அவனுக்கு தான் அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவன் தான் அதோட விக்டிம்.
டார்கெட் ஆடியன்ஸ்ன்றது அவனை நோக்கி தான் வச்சு எடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இது 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 வந்து நம்ம சொல்கிறது வந்து சாதி படங்களுக்கு. இது இடதுசாரி படங்களுக்கும் நான் சொல்லுவேன். இப்போ சாதிக்கு எதிராக படம் அடிக்கணும்னு வச்சோங்களேன், அந்த படத்தை இங்கே இருக்க யாருக்குமே அந்த படம் தேவையே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே சாதிக்கு எதிரானவர்கள் தான். சாதியை பற்றி நமக்கு வந்து சாதி ஒரு மண்ணுன்னு நம்மளாம் நம்புறவங்க. அது வெளியே வந்துட்டோம். இவங்ககிட்ட இந்த படத்தை போய் காட்டி கைத்தட்டு வாங்கி நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுல விஷயமே இல்லை, அர்த்தமே இல்லை. யார் மனசில் சாதி உள்ளே போய் ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கோ அவன் தான் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ். அவன்கிட்ட போய் பேசணும். அவன்கிட்ட போய் பேசும்போது நான் நினைக்கிறேன்னா ஒரு உரையாடல் தான் எல்லா மாற்றத்துக்குமே வழிவகுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போகும்போதே டக்குன்னு இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு கூட சண்டைன்னா ஆரம்பிக்கும் போதே ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு ஆரம்பித்தா அந்த சண்டை தீரவே தீராது. ஒரு உரையாடலுக்கான ஸ்பேஸ் அதில் வேணும் இல்லையா? ஸோ அப்படி தான் நம்ம எடுக்க போகிற படங்கள் வந்து நம்ம கிடையாது, வேறு யாரும் டார்கெட் ஆடியன்ஸ் தெரிஞ்சு உள்ளே போகும்போது தான் நல்ல படைப்புகள் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மகேந்திரன் சார் வந்து சினிமா பற்றி ரொம்ப நல்ல ஒன்று சொல்லியிருப்பார். அதாவது நம்ம சினிமா தான் எடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வேலை வேணால் பண்ணுங்கள், எங்கே வேணால் போங்க. இப்போ எல்லாருக்குமே சினிமா அமையுமா அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு ப்ரிவிலேஜ் தான். சில பேருக்கு வந்து காலேஜ் முடித்தோடனே சினிமா வாய்ப்பு கிடைக்கும், சில பேருக்கு வந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும், எவ்வளோ இருக்குது. அப்படி ஏதாவது போனால் நீங்கள் எதுவுமே வந்து ஃபீல் பண்ணிக்காதீங்க. சினிமான்ற வெறி உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் பார்க்குற எல்லாமே உங்களுக்குள்ளே சினிமாவாக போயிட்டே இருக்கும். நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரேமாக போகும், வசனம் யாராச்சும் பேசினாங்கன்னா ஒரு டைலாக்காக போகும், ஏதோ ஒரு வகையில் சினிமா உங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அதை சேமித்து வச்சுக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு டைமில் உங்களுக்கு வந்து சினிமா பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும், அப்போது அதை வெளியே கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதை நான் இன்னும் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா நான் தொடர்ந்து சினிமாவில் இயங்கலை. ஏன்னா நம்ம பொருளாதார சூழல் அப்படி அனுமதிக்கலாம். நம்ம அப்படிப்பட்ட ப்ரிவிலேஜான ஒரு சட்டம் நமக்கு இல்லை. அப்படி பண்ணும்போது நான் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேன். ஒரு ஒரு ஷோக்காக ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேன். அது என்னென்னா பெரும்பாலும் மோனோலாக்ஸாக தான் இருக்கும். அதை நம்ம பொருளாதார தேவைகளுக்காக தான் பண்ணுறோம், தெரிஞ்சே தான் பண்ணுறோம். அது சமரசமோ இல்லையோ பட் நமக்கு வீட்டு வாடகை கட்டுறதுல சமரசம் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம அது பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக இருப்போம் அப்படின்னு பார்த்து பண்ணுறது. அப்படி பண்ணும்போது அதில் பெரும்பாலும் மோனோலாகாக இருக்கும். 1 or 2 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். அவங்கள வச்சு தான் நீங்கள் அந்த ஸ்டேஜ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நான் ஒரு சர்வைவலுக்காக பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. நான் என்ன எப்படி ஃபீல் பண்ணேன்னா, அதில் எனக்கு கிடைச்ச அனுபவம் தான் மகேந்திரன் சார் சொன்ன மாதிரியே தான். எந்த வேலை பண்ணாலும் சினிமான்ற கோல் இருந்தால் உள்ளுக்குள்ளே ஏதோ சினிமா போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு உள்ளே போன அனுபவம் தான் இந்த படமாக வெளியே வந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இப்படி ஒரு செட்டப் எடுக்கணும் அப்படின்ற ஐடியா இருந்ததில்லை. ஒரு மோனோலாக் எழுதி ஒரு வேலை வந்துச்சு, அது நமக்குள்ளே சினிமாவை போகுது. வெளியே வரும்போது நம்ம ஆர்ட்டில் இப்படி வெளியே வருது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான். நான் எனக்கு மற்றபடி அட்வைஸ்லாம் இல்லை. நான் ஆரம்பத்தில் வச்ச செல்வா தோழர் நான் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் சொல்லும் போதெல்லாம். நீங்கள் நான் தாமியாச தோழர் எல்லாமே இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல படங்கள் படைக்கிறதுக்கும் நல்ல படங்களை பற்றி கற்றுக்கிறதுக்கும் கட்சி சார்பில் அமைப்பு சார்பில் ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காச்சும் சில பல ஆயிரங்கள் சில பல லட்சங்களில் மிக தரமான உலகத்தரமான படங்கள் நம்ம இது பண்ணிடலாம். ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியும். பட் இன்னும் கொஞ்சம் தேவை இருக்குன்றதுனால தான் நான் வலியுறுத்தி சொல்கிறேன். அவ்வளோதான். நன்றி.